பொதுவாக பாதீடு என்பது ஒரு நாட்டினுடைய பல்வேறுபட்ட பொருளாதார சமூக உட்கட்டை போன்றவற்றை உள்ளடக்கியதான ஒரு பரந்த ஒரு செயற்பாட்டை உள்ளடக்கியது. பொதுவாக வரவு செலவு திட்டம் அல்லது பாதீடு என்று குறிப்பிடப்படுவது நான் குறிப்பிட்டது அது ஒரு நிதியமைச்சர் என்ன செய்வார் என்று சொன்னால், எதிர்காலத்திற்கு அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்களும் அதற்கான வழிமுறைகளையும், அரசாங்கத்துக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதுக்கான வழிமுறைகளையும் முற்கணிப்பு செய்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். அவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் கூறுவோம் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று. யார் சமர்ப்பிக்கிறார் சொன்னால் பொதுவாக நிதியமைச்சர் தான் அந்த வரவு செலவு சமர்ப்பிப்பார். அப்ப இலங்கையில பொதுவாக நிதியமைச்சரும் ஜனாதிபதியும் ஒரே ஆளாக காணப்படுவதாக அவர் நிதியமைச்சராகவும் செயற்படுவார். ஆகவே இவ்வாறு இந்த பார்லிமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் சொல்வார்கள் நாங்கள் ஒதுக்கீட்டு சட்ட மூலம். ஆகவே அதன் பின்னர் இந்த சட்ட மூலம் மீதான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது பெரும்பான்மையான பார்லிமெண்ட் உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் அது ஒதுக்கீட்டு சட்டமாக மாற்றமடையும். ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒதுக்கீட்டு சட்ட மூலமும் ஒதுக்கீட்டு சட்டமும் வேறுபட்ட காணப்படும். ஆகவே இந்த சட்டமாக வந்த பின்னர் தான் அது நாங்கள் சொல்லும் வரவு செலவு திட்டம் அல்லது பாதீடு என்று அழைக்கப்படும். ஆகவே அங்க பார்த்தீர்கள் சொன்னால் அந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் சுமாராக எங்களுக்கு 25 அமைச்சுக்கள் காணப்படுது. இந்த 25 அமைச்சுக்களுக்கு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம். ஆகவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் என்ன செய்யப்படும் சொன்னால் சிறந்த முறையில் அந்த நிதி செலவு செய்யப்பட வேண்டும். இலங்கையில் பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டமானது தொடர்ச்சியாக ஒரு பற்றாக்குறையினையே அனுபவித்து வருகின்றது. அதாவது வரவு செலவு பற்றாக்குறை என்பது அரசாங்கம் தனக்கு கிடைக்கின்ற வருமானத்தினை விட அதிகமாக செலவு செய்கின்றதுதான் அது கருத்து. அப்ப இதனுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், நிதி முகாமைத்துவத்தில் ஒரு சிறிய பின்னடைவினை எதிர்நோக்குகின்றது. அதாவது நிதி முகாமைத்துவத்தில் நாங்கள் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை, நாங்கள் வரவிற்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும். ஆகவே ஒரு நல்ல ஒரு வரவு செலவு திட்டமானது வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனூடாக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் கடன் பெற வேண்டிய அளவினை குறைத்துக் கொள்ள முடியும். ஆகவே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது எமக்கு கடன் சுமையும் அதிகரித்துக் கொண்டு செல்லும். அதே வேளையில் வட்டி கொடுப்பனவும் அதிகரித்து செல்லும்.